this is Nitya. Welcome to Senai Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேரளா ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நாம தயிர் எடுத்துக்கலாம். கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது கூடவே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மத்துக்கோலோ இல்லைன்னா விஸ்க் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிங்கனாக்கா அது நல்லா மோர் ஆகிடும். முக்கியமாக இந்த ரெசிபி நீங்கள் இந்த மாதிரி பானை செட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ மோர் ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச துவரம் பருப்பை போட்டுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இழுத்துட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ கோகோனட் பேஸ்ட் ரெடி. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். மண் சட்டி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சேனைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணக்குள்ளே கையில் ஏதாவது எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா கையெல்லாம் நமச்சல் எடுக்கும். இது கூடவே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். மஞ்சள், இதோடவே நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். புளி நம்ம சேர்த்துறதுக்கு என்ன ரீசன்னா, சாப்பிடக்குள்ள தொண்டையெல்லாம் நம்மன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மோர் குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் மிதமாக குக் ஆகணுங்க. நீங்கள் ரொம்ப குழஞ்சி எல்லாம் குக் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி விசில் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது, குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அதனால் தண்ணி அதிகம் ஊற்றிட வேண்டாம். நம்ம மிக்சியில் கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க, போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கிழங்குக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு இருக்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச மோரை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், குழம்பு பார்த்தாலே தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, இந்த மாதிரி மிதமாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயம், காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கடைசியாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். இதை நம்ம அப்படியே மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேனைக்கிழங்கு மோர் குழம்பு ரெடி. இந்த சேனைக்கிழங்கு மோர் குழம்பு செய்யக்குள்ள கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு எப்பவுமே கட் பண்ணக்குள்ள கையில் ஏதாவது எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள். கை அப்போ தான் உங்களுக்கு நமச்சல் இருக்காது. அதே மாதிரி புளியை கண்டிப்பாக சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள தொண்டை நம்மன்னு இருக்காது. இது 2 டிப்ஸு கண்டிப்பாக மறக்காதீங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாட்டு கூட இந்த சேனைக்கிழங்கு மோர் குழம்பை பிசைஞ்சு இது கூடவே அப்பளம் இல்லைனாக்கா பப்படம்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது எப்பயுமே மோர் குழம்புனா வெண்டைக்காய் இந்த மாதிரி சொரக்காய் பூசணிக்காயில் தான் செய்வாங்க. பட் சேனைக்கிழங்குல செஞ்சுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.